நீங்கள் நிறைய மேனிஃபெஸ்டேஷன்ஸ் வீடியோ பார்த்துருக்கலாம். யூனிவர்ஸ் கிட்ட கேட்டால் கிடைக்காதுன்னு நம்பிக்கையோடு ட்ரை பண்ணியிருக்கலாம். ஆனால் ஒரு சிலருக்கு நடக்குது, ஒரு சிலருக்கு ஒன்றுமே நடக்க மாட்டேங்குதுன்னு தோணுதா? எல்லாமே நான் ஃபாலோ பண்ணுறேன், ஆனால் ஏன் என்னோட ஆசை நிறைவேறலை? நான் மிஸ்டேக் எதுவும் பண்ணுறேன்னா? கரெக்டாக இப்படி தான் விஷுவலைஸ் பண்ணணுமா? ஏதோ ஒரு இன்விசிபிளான வால் எனக்கு முன்னாடி தடுத்துட்டு இருக்குது, இப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா நீங்கள் கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. நமக்கே தெரியாமல் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறேன்னு ரொம்ப மைன்யூட்டான மிஸ்டேக்ஸை உங்களுக்கு தெரியாமல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இதில் நீங்கள் எந்த மிஸ்டேக் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு ஐடென்டிஃபை பண்ணி மறுபடியும் யூனிவர்ஸ் கூட கனெக்ட் ஆகுங்க. ஒன்ஸ் இதெல்லாம் சரி பண்ணிட்டீங்கன்னா யூனிவர்ஸ் டிலே பண்ணாமல் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக ரெஸ்பாண்ட் பண்ணும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்மளை நாமளே எப்படி தடுத்துட்டு இருக்கோம்னு இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ரெடியாக இருக்கீங்களா? லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. நீங்கள் எப்போவாச்சும் நினச்சி பார்த்துருக்கீங்களா, நம்ம ஆசைகள் ஆர் எண்ணங்கள் எப்போல்லாம் நிறைவேறுது, எப்போ எல்லாம் நிறைவேற மாட்டேங்குதுன்னு? நம்ம எல்லாருக்கும் ஆசைகள் இருக்குது. நல்ல ஜாப் கிடைக்கணும், ஹெல்த்தியாக இருக்கணும், நமக்கு பிடிச்ச மாதிரி லைஃப் பார்ட்னர் அமையணும், நிறைய பணம் சம்பாதிக்கணும், மனசு அமைதியாக நிம்மதியாக இருக்கணும். ஆனால் சில சமயம் யூனிவர்ஸ்க்கு நம்ம வாய்ஸ் கேட்கவே இல்லையோ அப்படின்னு லா ஆஃப் அட்ராக்ஷன் மேலேயும் பிரபஞ்ச சக்தி மேலேயும் சந்தேகமும் நம்பிக்கை குறைவும் ஏற்படுது. டெய்லியும் நம்ம சொல்லிட்டு தான் இருக்கோம், ஐ பிலீவ், ஐ ட்ரஸ்ட் அப்படின்னு எல்லாம். ஆனால் எதுவுமே நடக்கலையா? இதுக்கு பின்னாடி ஒரு நுணுக்கமான சயின்ஸ் இருக்கு. அது என்னன்னு இன்னைக்கு பார்ப்போம். நீங்கள் ஒரு ரேடியோ போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அதில் சிக்னல் சரியா இல்லைன்னா சவுண்டு வராது இல்லையா? அது மாதிரி தான் நம்ம மனசு, ஃபீலிங், இதுதான் யூனிவர்ஸோட சிக்னல். நம்ம என்ன ஆசைப்படுறோம்? எனக்கு பணம் வேணும், ஜாப் வேணும், ஆனால் மனசுக்குள்ள என்ன உணர்வு இருக்குன்னு தெரியுமா? எனக்கு பணம் வராது, எனக்கு இந்த ஜாபுக்கான சான்ஸ் கிடைக்குமா? இவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு எப்படி கிடைக்கும்? இப்படி யோசிக்கிறனால உள்ளுக்குள்ள இருக்கிற ஃபீலிங்ஸ் ஒரு எனர்ஜி லேக், பற்றாக்குறையான எனர்ஜியை உருவாக்கி யூனிவர்ஸ்க்கு சிக்னலை அனுப்பிடுது. அப்போ யூனிவர்ஸ் நம்ம ஆசையை ரிஜெக்ட் பண்ணுதா? கிடையாது. யூனிவர்ஸ் ரிஜெக்ட் பண்ணலை, ரிஃப்ளெக்ட் பண்ணுது. நீங்கள் ஃபீல் பண்ணுற அந்த லோ எனர்ஜியை உங்களுக்கு ரிப்பீட் பண்ணுது. அதனால தான் லைஃப்பில் சேஞ்சஸ் நடக்காத மாதிரியே ஃபீல் பண்ணுறீங்க. த சீக்ரெட் புக்கில் என்ன சொல்கிறாங்கன்னா, யூ டோன்ட் அட்ராக்ட் வாட் யூ வாண்ட், யூ அட்ராக்ட் வாட் யூ ஆர். அதாவது நீங்கள் எதை விரும்புகிறீங்களோ அதை ஈர்க்கலை, நீங்கள் எந்த ஃப்ரீக்குவென்சியில் உங்கள் எனர்ஜியை வெளிப்படுத்திட்டு இருக்கீங்களோ அதை தான் ஈர்த்துட்டு இருக்கீங்க. நல்லா யோசிச்சு பாருங்கள். நீங்கள் ஆசைப்படுற விஷயத்தை நினச்சா எக்ஸைட்மெண்ட் வருதா? எப்போ நடக்கும்னு எதிர்பார்ப்பு வருதா? நமக்கு எப்படி கிடைக்கும்னு ஏக்கம் வருதான்னு? ஒவ்வொரு மேனிஃபெஸ்டேஷனோட எண்டில் நீங்கள் இதில் எந்த மாதிரியான உணர்வுகளை வெளிப்படுத்திட்டு இருக்கீங்கன்னு நெக்ஸ்ட் டைம் நோட்டீஸ் பண்ணி பாருங்கள். நீங்கள் டெய்லி விஷுவலைஸ் பண்ணுறீங்க, பட் அடுத்த செகண்டே டவுட் வருதா? இதுதான் அந்த ஃப்ரீக்வன்சி கேப். ஒரு லைட் பல்புக்கு கரெக்டான வோல்டேஜ் கிடைக்காம இருந்தால் கரண்ட் சப்ளை ஸ்டெடியாக இருக்குமா? ஆஃப் ஆகி எரியும். இது மாதிரி தான் நம்ம ஆசையும் உணர்வும் ரெண்டும் சேர்ந்து வைப்ரேஷனாக வெளிப்படுது. இந்த ஃப்ளக்சுவேஷன் தான் யூனிவர்ஸை கன்ஃபியூஸ் பண்ண வைக்குது. நிறைய பேர் சொல்கிறாங்க, நான் பாசிட்டிவாக தான் திங்க் பண்ணுறேன், ஆனால் என் லைஃப் மாறலை. பாசிட்டிவான திங்கிங் மட்டும் பத்தாது, நீங்கள் உங்களுக்குள்ள நம்பிக்கையாக இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம ஆக்ஷனும் அதே எனர்ஜியில் இருக்கணும். ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன், இன்னும் ஈஸியாக புரியும். ஒரு ஸ்டூடெண்ட் சொல்கிறான், அடுத்த எக்ஸாமில் நான் டாப் ரேங்க் வாங்கணும்னு. ஆனால் அவனோட ஆக்ஷன்ஸ் அதுக்கான ஸ்டெப்பை எடுத்து வைக்கிறதா இல்லாமல் சும்மா ஃபோனை ஸ்க்ரால் பண்ணிட்டு இருக்கான். அப்போ அவனோட ஆக்ஷன்ஸால் உருவாகிற எனர்ஜியை தான் யூனிவர்ஸ் ரிஃப்ளெக்ட் பண்ணும். இப்படி பண்ணிட்டு லா ஆஃப் அட்ராக்ஷன் வேலை செய்யலைன்னு சொல்கிறது கரெக்டாக? இதுதான் லா ஆஃப் ஆக்ஷன். லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கு பின்னாடி ஹிட்டனாக இருக்கிற லா ஆஃப் ஆக்ஷன் தான் நம்ம ஆசையை ஃபிசிக்கல் வேர்ல்டில் கன்வெர்ட் பண்ணுது. ஒரு இன்ஸ்பைரிங்கான ரியல் ஸ்டோரியை சொல்கிறேன். ஜிம் கேரி ஒரு வேர்ல்டு ஃபேமஸ் ஆக்டர்னு நமக்கு தெரியும். ஸ்டார்டிங்கில் அவர் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி காமெடியனாக நடிச்சுட்டு இருந்தார். ஒரு நாள் தன்னோட கையில் இருந்த ஒரு செக் எடுத்து எழுதுறாரு, $10 million ஃபார் ஆக்டிங் சர்வீசஸ். அவர் அதை எடுத்து வச்சு டெய்லியும் விஷுவலைஸ் பண்ணார். ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு தெரியுமா? டம்ப் அண்ட் டம்ப் படத்துக்காக அவருக்காக $10 million கிடைச்சது. இது மேஜிக் இல்லை, எனர்ஜி அலைன்மெண்ட். அவர் நம்பிக்கை, எமோஷன், ஆக்ஷன் மூணுமே ஒரே ஃப்ரீக்வன்சியில் இருந்தது. லா ஆஃப் அட்ராக்ஷன் வெறும் ஸ்பிரிச்சுவல் தியரி கிடையாது. குவாண்டம் ஃபிசிக்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, எவ்ரி தாட் இஸ் அ வைப்ரேஷன். அதாவது நம்மளோட ஒவ்வொரு எண்ணங்களும் ஒவ்வொரு அதிர்வலைகளை உருவாக்கிட்டு இருக்கு. உங்கள் தாட் ஒரு சீடு மாதிரி. நீங்கள் டவுட் பண்ணுறீங்கன்னா அது சீடுக்கு மண்ணே கிடைக்காத மாதிரி அர்த்தம்.
நம்பிக்கைங்கிற மண்ணுக்குள்ள வச்சாதான் growth வரும். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்க மேனிஃபெஸ்டேஷன் பண்ணும்போது நினைச்சுக்கோங்க, நான் ஆசைப்படுறத உண்மையிலேயே நம்புறேனா இல்ல நம்பிக்கை இல்லாம வெறும் ஆசையா மட்டும் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நான். இதுக்கு பின்னாடி இன்னொரு பெரிய காரணம் இருக்கு. யூனிவர்ஸ் ரெஸ்பாண்ட் பண்ற ஃப்ரீக்வன்சியை நம்மளோட வைப்ரேஷன்னால தெரியாம மாத்திக்கிட்டு இருக்கும். நம்ம லைஃப் ஒரு மேஜிக் கிடையாது, அது ஒரு மிரர். நம்ம கிட்ட இருக்கிற எனர்ஜியை தான் யூனிவர்ஸ் ரிஃப்ளெக்ட் பண்ணுது. நீங்க இது வரைக்கும் நினைச்சிருப்பீங்க, என்னோட சுச்சுவேஷன் தான் ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கு, எனக்கு லக்கே இல்லை, யூனிவர்ஸ் என்ன கண்டுக்கவே இல்லை அப்படின்லாம். ஆனால் உண்மையை சொல்லணும்னா யூனிவர்ஸ் நம்ம சுச்சுவேஷனுக்கு காரணம் கிடையாது. நம்ம வைப்ரேஷன் தான் நம்மளோட சுச்சுவேஷனை உருவாக்குது. ஒவ்வொரு தாட்டுக்கு ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்குது. அந்த தாட்டுக்கு நம்ம ஃபீலிங் அட்டாச் ஆகும்போது அது எனர்ஜியாக ஆகுது. இந்த எனர்ஜி கன்சிஸ்டண்ட்டாக வைப்ரேட் ஆகிட்டே இருக்கும்போது அது ரியல் வேர்ல்டில் மேனிஃபெஸ்ட் ஆகுது. இதுதான் லா ஆஃப் வைப்ரேஷன். லா ஆஃப் அட்ராக்ஷனே இதுக்கு பின்னாடி வர செகண்டரி லா தான். நீங்கள் நெகட்டிவாக நினச்சா அதே மாதிரியான ரியாலிட்டியை அட்ராக்ட் பண்ணும். இதை சொல்றதுக்கு வேணா ஈஸியா தோணும், ஆனா உண்மையிலேயே பார்த்தா நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட்ல நம்ம எனர்ஜி ஒவ்வொரு பேட்டர்னா ஏற்கனவே ரெக்கார்ட் ஆகியிருக்கு. அதை நம்ம உடனடியாக பிரேக் பண்ண முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாற்ற முடியும். ஒன்றும் இல்லை, நம்ம டெய்லி ஆக்டிவிட்டீஸில் கிளீனிங்கை எடுத்துக்கோங்க. க்ளீன் பண்ணணும் ஐயோ அப்படின்னு நினச்சா அது ரொம்ப பெரிய வேலையாக தோணும். அதே கிளீனிங்கை நல்ல மியூசிக் போட்டுட்டு நல்ல மூடில் பண்ணினா அந்த வேலை ரொம்ப ஈஸியாக தோணும். அதே மாதிரி யூனிவர்ஸ் கூட உங்கள் எனர்ஜியை பேஸ் பண்ணி தான் ரியாலிட்டியை உருவாக்கி தருது. நம்ம மைண்டில் இருக்கிற இந்த குட்டி தாட் தான் நம்மளோட நாளைக்கான ரியாலிட்டியை எழுதுறது. ஐன்ஸ்டீன் சொல்லியிருக்காரு, எவ்ரிதிங் இஸ் எனர்ஜி. அதாவது நம்ம உடம்பு, நம்ம வேர்ட்ஸ், நம்ம ட்ரீம் எல்லாமே எனர்ஜி, வைப்ரேஷன். அது யூனிவர்ஸில் எங்கேயோ ஒரு ரெசனன்ஸை க்ரியேட் பண்ணுது. நீங்கள் ஒரு சவுண்டு கொடுத்தா எக்கோ வருது இல்லையா, அது மாதிரி நம்ம எண்ணங்கள் கூட எக்கோவாக யூனிவர்ஸில் சுற்றிட்டு திரும்பி நம்ம லைஃப்பில் வந்து மீட் ஆகுது. ஸோ டவுட், ஃபியர், கில்ட் இந்த மாதிரியெல்லாம் லோ வைப்ரேஷனில் நீங்கள் வைப்ரேட் பண்ணினா சேம் அதே மாதிரியான ரியாலிட்டி தான் உங்கள் லைஃப்பில் ரீக்ரியேட் ஆகும். இல்லை கிராட்டிடியூட், பிலீஃப், பாசிட்டிவிட்டி, பீஸ் இப்படி வைப்ரேட் பண்ணுனா அதை யூனிவர்ஸ் உங்கள் பக்கம் பிளெஸ்ஸிங்ஸாக திருப்பி தரும். மேனிஃபெஸ்டேஷனோட பிக்கெஸ்ட் பிளாக் என்ன தெரியுமா? நம்ம ஆசைப்பட்டு மேனிஃபெஸ்ட் பண்ணுற விஷயம் ஏன் இன்னும் நடக்கலை, எப்போ வரும்னு டே டு டே செக் பண்ணிகிட்டே இருந்தால் அது டவுட் ஃப்ரீக்வன்சியாக மாறிடும். யூனிவர்ஸ் எப்போவுமே ஒரே ப்ராசஸில் தான் வேலை செய்யுது. நீங்கள் சீடை வச்சா அது மரமாகி நாளைக்கே பழம் தராது. நாளைக்கே பழம் வந்துருச்சா அப்படின்னு மண்ணை தோண்டி தோண்டி பார்த்துட்டு இருந்தால் செடி எப்படி வளரும்? இது மாதிரி தான் மேனிஃபெஸ்டேஷனுக்கும் டைம் அண்ட் ட்ரஸ்ட் ரெண்டுமே வேணும். விஷுவலைஸ் பண்ணி ஃபீல் பண்ணி நம்பி விடுங்க. கரெக்டான டைமில் யூனிவர்ஸ் உங்களுக்கு வழிகாட்டும். நீங்கள் நினச்ச மாதிரி லைஃப்பை இன்னும் வாழ முடியலன்னா அதுக்கு காரணம் யூனிவர்ஸ் நம்ம பக்கம் இல்லைனோ, யூனிவர்ஸ் டிலே பண்ணுதுன்னு அர்த்தம் கிடையாது. அது நம்மளை ப்ரிப்பேர் பண்ணுது. நம்ம பிலீஃப் சிஸ்டம், நம்ம ஆசை அல்லது மேனிஃபெஸ்டேஷனோட அலைன்மெண்ட்டில் இல்லைன்னு அர்த்தம். இந்த 3 லேயர்ஸ் தான் ரியாலிட்டியை உருவாக்கும். ஒரு சயின்டிஃபிக் ஈக்குவேஷன் மாதிரி சொல்கிறேன். மைண்ட், வைப்ரேஷன், ஆக்ஷன் அண்ட் ரிசல்ட். மைண்ட் இங்கே தான் இது தாட்டை உருவாக்குது. வைப்ரேஷன் அந்த தாட்டு கூட எமோஷன்ஸை அட்டாச் பண்ணும்போது அது வைப்ரேஷனாக உருவாகுது. ஆக்ஷன் அந்த வைப்ரேஷன் கைட் பண்ணக்கூடிய செயல்கள் தான் ஆக்ஷன். அந்த செயல்கள் நமக்கு யூனிவர்ஸ் கிட்ட ரீச் ஆகும்போது ரிசல்ட்டாக வெளிவருது. நீங்கள் மைண்டில் ஒரு ஆசையை வச்சுட்டு எமோஷன்ஸாக ஆப்போசிட்டாக வச்சுருந்தீங்கன்னா, அதாவது ஆசை பாசிட்டிவாகவும் ஃபீலிங்ஸ் நெகட்டிவாகவும் இருந்தால் யூனிவர்ஸ் கன்ஃபியூஸ் ஆகும். ஒரு ரேடியோவில் ராங் டியூன் பண்ண மாதிரி 93.5 FM டியூன் பண்ணிவிட்டு 98.3 எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது இல்லையா? அதே மாதிரி தான் யூனிவர்ஸில் நீங்கள் ஆசைப்படுற ஃப்ரீக்வன்சிக்கும் நம்பிக்கையாக ஃபீல் பண்ணுற ஃப்ரீக்வன்சிக்கும் மிஸ் மேட்ச் ஆகி ரிசல்ட் வராமல் இருக்குது. ஒரு சிலருக்கு என்ன மிஸ்டேக் ஏற்படுதுன்னா, விஷுவலைஸ் நம்பிக்கையாக பண்ணிடுவாங்க, ஆனால் எப்போ வரும்னு டவுட்ஃபுல்லாக செக் பண்ணுவாங்க. இதனால உங்களுக்குள்ள ஒரு ஆங்ஸைட்டி உருவாகுது. அது யூனிவர்ஸ்க்கு நான் இன்னும் அதை அடையலை அப்படிங்கிற சிக்னலை அனுப்புது. ஸோ டவுட் பண்ணாமல் மேனிஃபெஸ்டேஷனை லெட் கோ பண்ணணும். இதுதான் ட்ரஸ்ட் மோட். த அல்கெமிஸ்ட் புக்கில் என்ன சொல்கிறாங்கன்னா, when you want something all the universe conspires in helping you to achieve. அதாவது உங்களுக்கு உண்மையிலேயே ஒரு விஷயம் வேணும்னா இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் அதுக்காக எல்லா வழிகளிலும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஆனால் இந்த ஹெல்ப் நடக்கணும்னா நீங்கள் அதை முழு மனசோட ட்ரஸ்ட் பண்ணணும். ட்ரஸ்ட் இல்லாதவங்க யூனிவர்ஸ் கிட்ட எந்த ரிசல்ட்டும் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. அதுதான் காஸ்மிக் சரண்டர். ஒரு ரியல் ஸ்டோரியா எக்ஸாம்பிளா சொல்றேன். ஒரு லேடி அவங்க டெய்லி எனக்கு நல்ல வேலை வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. ஆனா அவங்க மனசுக்குள்ள எப்பவுமே எனக்கு டிகிரி
இல்லை, காம்படிஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு இன்னொரு பக்கம் ஓடிக்கிட்டே இருந்தது. அப்போ ஒரு நாள் நான் மேனிஃபெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு டிசைட் பண்ணாங்க. நான் எனக்கான ட்ரீமை மேனிஃபெஸ்ட் பண்ணுறேன்னு முழு மனசோட யூனிவர்ஸ் கிட்ட விட்டுறேன்னு சரண்டரும் பண்ணிட்டாங்க. டெய்லி கிராட்டிடியூட் எழுதினாங்க, கான்ஃபிடென்ஸை டெவலப் பண்ணிக்கிட்டாங்க, ஃப்ரீ கோர்ஸ் ஜாயின் பண்ணாங்க, டெய்லியும் பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸோட ஆக்ஷன்ஸும் பண்ணாங்க. 2 மாதத்தில் அவங்களுக்கான ரிசல்ட் வந்துருச்சு. அந்த லேடிக்கு ஃபாரின் பேஸ்டு ஆன்லைன் ஜாப் ஆஃபராக வந்துச்சு. இது கோஇன்சிடென்ஸ் கிடையாது, அலைன்மெண்ட். உங்களுக்கு மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னா உங்கள் மைண்டை காமாக வச்சுருங்க, மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள், பிலீவ் பண்ணுங்கள், அதுக்கான ஆக்ஷன்ஸையும் எடுங்க அண்ட் டோட்டலாக சரண்டர் பண்ணிடுங்க. ஸ்பிரிச்சுவல் புக்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, யூனிவர்ஸ் ஒரு கான்ஷியஸ் எனர்ஜி, அதில் டைமே கிடையாது, அது ஃப்ரீக்வன்சியில் மட்டும்தான் இயங்கும். குவாண்டம் தியரியில் ஒரு பிரின்சிபல் இருக்குது, அப்சர்வர் எஃபெக்ட். அதாவது நீங்கள் எதை அப்சர்வ் பண்ணுறீங்களோ அது இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது. நம்ம தாட் தான் அந்த அப்சர்வர் மாதிரி. நீங்கள் அபண்டன்ஸாக திங்க் பண்ணிங்கன்னா எனர்ஜி அதே மாதிரி ரெசனேட் ஆகும். பயம், குழப்பத்தோட திங்க் பண்ணுனா அது எனர்ஜியை பிளாக் பண்ணும். யூனிவர்ஸ்க்கு நம்ம பேசுகிற லாங்குவேஜ் புரியாது, பட் எமோஷ்னலாக நம்ம என்ன ஃபீல் பண்ணுறோமோ அதுதான் அதோட லாங்குவேஜ். நீங்கள் எந்த உணர்வில் வைப்ரேட் பண்ணுறீங்களோ அதே வைப்ரேஷனில் யூனிவர்ஸ் உங்கள் விஷஸை டிரான்ஸ்லேட் பண்ணிக்கும். ஸ்டீவ் ஜாப்ஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா, உங்கள் மனசும் உள்ளுணர்வும் சொல்கிறத ஃபாலோ பண்ணுறதுக்கான தைரியத்தை உருவாக்கிக்கோங்க. அந்த உள்ளுணர்வுக்கு ஏற்கனவே தெரியும் நீங்கள் எந்த நோக்கத்துக்காக பிறந்திருக்கீங்கன்னு. அவரோட இன்ட்யூஷனை நம்பி கரேஜோட அதை ஃபாலோ பண்ணினாரு. அந்த எனர்ஜி அலைன்மெண்ட் தான் ஆப்பிள் அப்படிங்கிற மாபெரும் எம்பையரை உருவாக்குச்சு. இதுதான் லா ஆஃப் ரெசனன்ஸ். யூனிவர்ஸ் உங்கள் ஃப்ரீக்வன்சிக்கு தான் சிங்க் ஆகுது. இப்போ ப்ராக்டிக்கலாக எப்படி டெய்லி யூனிவர்ஸோட அலைன் ஆகலாம்னு பார்க்கலாம். நம்பர் 1, மார்னிங் டியூனப். ஒரு டேயோட பிகினிங் தான் நாளோட மொத்த ஃப்ரீக்வன்சியும் செட் பண்ணுது. அதனால நான் ரொம்ப பவர்ஃபுல்லாக கேப்பபிளாக இருக்கேன் அப்படின்னு இந்த மாதிரி அஃபர்மேஷன்ஸை உங்களுக்குள்ள சொல்லிக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி அஃபர்மேஷன் சொல்ல தெரியலன்னா நம்ம சேனலில் அஃபர்மேஷன்ஸ்க்குன்னு தனி பிளேலிஸ்ட் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணுங்கள். இல்லைனா ஸ்பெசிஃபிக்காக அஃபர்மேஷன்ஸ் ஏதாவது தேவைப்பட்டாலும் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்காக நான் க்ரியேட் பண்ணி போஸ்ட் பண்ணுறேன். நம்பர் 2, கிராட்டிடியூட். டெய்லி 5 விஷயம் எதுக்காக நீங்கள் கிரேட்ஃபுல்லாக இருக்கீங்கன்னு யோசிச்சு அதை நன்றியோட எழுதுங்க. நம்பர் 3, மிரர் டாக். ஒவ்வொரு டைம் கண்ணாடியை பார்க்கும்போதும் நான் யூனிவர்ஸோட கனெக்ட் ஆகி இருக்கேன்னு சொல்லுங்கள். இது செல்ஃப் ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ணும். நம்பர் 4, டிட்டாச் மோட். ஒவ்வொரு நாள் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி சொல்லுங்கள், நான் எனக்கானதை யூனிவர்ஸ் கிட்ட ஒப்படைச்சிட்டேன், அது சரியான நேரத்தில் என்கிட்ட வந்து சேரும்னு லெட் கோ பண்ணிருங்க. லாஸ்ட்டாக யூனிவர்ஸ் என்ன சொல்லுதுன்னா, ஆசைப்படுங்க, நம்பிக்கை வைங்க, பாசிட்டிவான ஃபீலை மெயின்டைன் பண்ணுங்கள் அண்ட் யூனிவர்ஸ் கிட்ட சரண்டர் பண்ணிருங்க. நீங்கள் யூனிவர்ஸ் மேலே நம்பிக்கை வச்சா யூனிவர்ஸ் உங்களால் உருவாக்கப்படும். இப்போ உங்கள் மனசில் ஒரு தைரியமும் நம்பிக்கையும் வெளிச்சமும் உருவாகியிருக்கா? இந்த லைட் தான் உங்கள் ரியாலிட்டியை உருவாக்க போகுது. அதை நம்பி போங்க, யூனிவர்ஸ் உங்கள் பக்கம் தான் இருக்குது. இந்த வீடியோவில் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணும்போது என்ன சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு மேஜிக் மைண்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.